பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ பெரம்பூர் தொகுதியில் இருக்கோம். இதே பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட நடிகர் விஜய் அவர்கள் ஆலோசித்து வருவதாக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எனவே இந்த பெரம்பூர் தொகுதியில் அவர் போட்டி போட்டா அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். விஜய் இங்க போட்டி போட்டா மக்களோட ஆதரவு இருக்குமா? பெருசா எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. என்னுடைய ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காதா? ஜெயிக்கிற அளவுக்குலாம் இருக்காது, ஜெயிக்க முடியாது. நான் ஏடிஎம்கேக்கு போறதாக இருக்கேன், நான் பாஜகவுக்கு போறதாக இருக்கேன். இது எப்பவும் டிஎம்கே தான் வர இடம் இது. அதுதான் அவங்க தான் வர மாதிரி இருக்கும். பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டி போறதா சொல்றாங்க. ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்றீங்க? அச்சு சொல்லுவார். விஜய் போட்டி போறதாக சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் தொகுதி கொளத்தூர் அவர் தான் ஜெயிப்பார். எப்படி இருந்தாலும் தொகுதி அவருது. சிஎம்மா இருக்கிற ஸ்டாலின் ஜெயிச்சாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நிறைய பண்ணிருக்காரு. கொளத்தூர் தொகுதி தான் சிஎம். இங்க சாரி, நான் கொளத்தூர்ல இருந்து வரேன். சரி, இந்த கொளத்தூர் பெரம்பூர் பகுதியில் எல்லாமே ஸ்டாலின் தான் ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படிதான் இருக்கு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த பக்கம்லாம் எங்க தொகுதி பெரம்பூர் தொகுதியெல்லாம் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால அதான் நாங்களும் ப்ரிஃபர் பண்றோம். விஜய் பெரிய சினிமா ஸ்டாரு, இளைஞர்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்டாருக்காண்டி நம்ம சொல்ல முடியாது இல்ல. மக்களுக்கு யார் வந்து உழைச்சி இது பண்ணி முன்னேற்றத்துக்கு கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்காக நாங்க செயல்படுறோம். நாங்களே சுகத்துக்கு திண்டாடுறோம். விஜய் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் நல்லா தானே இருக்காரு. ஏன்னா நாட்டு மக்கள் நல்லா செய்யல. பெரம்பூர் தொகுதியில இளைஞர்கள் ஓட்டும் பெண்கள் ஓட்டு அவருக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுல்ல. என்னோட ஆதரவு இருக்குமா, நான் ஓட்டு போடும்போது தான் சொல்ல முடியும். அவர் பேசுற அரசியல்ல உங்களை ஏதாவது கவர்ந்துருக்காரா? படத்துல நல்லா தான் பேசுவார், டைலாக். அதெல்லாம் சொல்ல முடியுமா? வின் பண்றது கஷ்டம். என்ன ஜெயிச்சு சிஎம் ஆக்குங்க, நான் வந்து கிராமத்துக்கு கிராமமா வரேன்னு சொல்றாரு. ஜெயிச்சாதானங்க, ஜெயிக்க முடியாதுங்க. ஆனா இந்த தொகுதியில வந்து விஜய் போட்டி போட்டு அவர் தான் ஜெயிப்பான்னு சொல்றாங்க. இது முதல் முறை இல்ல, எடுத்ததா எப்படி சிஎம் வைப்பாங்க? அவர் தனிச்சு நின்று எப்படி போடுவாங்க ஓட்டு? சினிமா ரசிகர் தான், குழந்தைங்கள வந்து ஓட்டு இருக்கு, குழந்தைங்க ஓட்டு போடுமா? எனக்கு விஜய் தான்ப்பா. விஜயா? என்ன காரணத்துக்காக? எல்லாரும் வந்தாச்சு, அவரு வரட்டும், நல்லா அவரு வரட்டும், அவர் பார்ப்பாரு, செய்வாரு, கொள்வார். எனக்கு பிடிச்சிருக்குது, நான் போடுவேன். விஜய் தான் ஓட்டு போடுவேன். விஜய் போட்டி போட்டா கூட பெரம்பூர் வரைக்கும் வேணா அவர் செலவு பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஒரு தலைவர் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் லைன் என்னன்றது தெரியல. எவனோ எழுதி கொடுத்தது இந்த ஆலவர்ஜுனாவ அவன் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஜெயிச்சிட்டதுக்கு அப்புறம் செய்யலன்னா அடுத்த 5 வருஷம் தூக்கி அடிக்க போறாங்க. சரி, கண்டிப்பா எப்படி இவங்க வந்து ஃபுல் சீட்டு ஜெயிக்க போறது கிடையாது. ஓட்டு பிரிய போகுது, அவ்வளவுதான். ஒன்றும் கிடையாது. யூத்து ஓட்டு போய் விழுந்துரும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. கொள்கை யாருக்கு இருக்கு? அரசியலுக்கு யாருக்குமே கொள்கை கிடையாது. அவருக்கு மட்டும் எப்படி கொள்கை தெரியும்? நீங்க ஓட்டு போடுவீங்களா? அவர் நல்லவங்க யார் நல்லா செய்யறோம் அவங்க செய்யணும். அவங்களும் இல்லை, யார் நல்லா செய்யறோம் நல்லது செய்யணும். தொகுதி நல்லது செஞ்சா யாருக்கும் நல்லா போடலாம். இல்ல, கடந்த 5 வருஷத்துல வந்து நல்லா செஞ்சிருப்பாங்களே. நல்லா செஞ்சாங்க. விஜய்க்கு மக்கள் மத்திய ஆதரவு இருக்கா பெரம்பூர்ல? அதை பத்தி நமக்கு தெரியாது. விஜய் போட்டி போடுறாங்க, கரெக்டு. இந்த தம்பிக்கு அனுபவம் இல்ல. ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு சொல்ல முடியாது. 100ல ஒரு 20% அங்க போடுவாங்க. ஒரு ரசிகை வரட்டும், ஒரு பையன் அறியாத பையன் வரட்டும்னு சொல்லி. இல்லமா அவர் யாரும் பார்த்ததே கிடையாது. அவர் எந்த மீட்டிங் வர்றாரு? அவர் பெரம்பூர்ல இருக்கிறவங்க யாரும் பார்த்ததே கிடையாது. டிஎம்கேக்கு தான்ப்பா போடுவேன். ஏன்? அவர் தான்ப்பா நல்லது செய்யறாரு. இல்ல, விஜய் பக்கம் தான் மக்கள் ஆதரவு இருக்கு, பெரம்பூர்ல அவர் ஜெயிப்பான்னு சொல்றாங்க. எனக்கு அப்படி இல்ல. ஏன்னா இவர் வந்து பசங்க படிப்புக்கெல்லாம் நல்லா செய்யறாரு, மகளிருக்கெல்லாம் உரிமை தொகை, அப்புறம் பஸ் ஃப்ரீயா எல்லாம் பாக்குறாங்க. டிஎம்கே தான் போடுவோம். ஆனா அதே திமுக விஜய் வந்து தீய சக்தின்னு சொல்றாரு. திமுகவியா? அதெல்லாம் கிடையாதுப்பா, தீய சக்தி எல்லாம் கிடையாது. அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு. நல்லது தானேப்பா விஜய் வந்தா. விஜய் வந்தா நல்லது தான். எப்பவுமே யாரு வராங்கன்னு தெரியல நம்ம. ஆனா இந்த தொகுதியில விஜய் போட்டி போறாரு, விஜய் தான் ஜெயிப்பான்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் கஷ்டம். எப்படி சொல்றீங்க? இது வரைக்கும் இறங்கி ஏதாவது செஞ்சு ஏதாவது பண்ணி ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு இல்லை ஏதோ ஒரு எலெக்ஷனை சந்திச்சிருந்தாங்கன்னா நம்ம அது எப்படின்ற பார்த்து சொல்லலாம். அதெல்லாம் அவரை கிடையாது. ஸ்டாலின் வந்து எல்லாம் செய்யறாரு, ஒன்றும் சொல்லல. 5000 போட்டாரு, போட்டாலும் அந்த நேரத்துக்கு எங்க வீடியோ உடம்பு சொல்ல அந்த துடு எடுத்து நான் யூஸ் பண்ணேன். விஜய் அவர்கள் இங்க போட்டி போறதா சொல்றாங்க, நீங்க எப்படி பாருங்க? யார் போட்டி போட்டாலும் டிஎம்கே தான் வரும். எப்பவுமே அது கோட்டை. இது விஜய்க்கு வந்து பெண்கள் வாக்கு அதிகமா இருக்கு இருந்தாலும் இதுதான் நடக்கும். யார் போட்டி போட்டாலும் இதுதான் நடக்கும். டிஎம்கே தான் வரும். யார் ஜெயிப்பாங்க? திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியில விஜய் போட்டி போட ஜெயிப்பார்னு சொல்றாங்க. திமுக வந்து நிறைய செயல் திட்டங்கள்லாம் செஞ்சுட்டாங்க, மக்களுக்கு அவங்க விரும்புவாங்க. மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பார்க்காம இறங்கி களத்துல இறங்குறாருல, கண்டிப்பா அவர் தான் வருவாரு. விஜய் போட்டி போட்டா அவரு தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. விஜய்க்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல. ரசிகர்கள்லாம் வந்து இம்மெச்சூர்டான சின்ன பசங்க தானே, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும். நீங்க இம்மெச்சூர்னு சொல்றீங்க, ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்ததுக்கு முன்னாடி தான் சின்ன பசங்க கூட அரசியல் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசுறாங்க அரசியல், ஆனா பண்ணணும்ல அரசியல். ஸ்டேட்டை வந்து ரன் பண்ணணும் இல்லையா? அந்த தகுதி இன்னும் வந்திருக்கான்னு தெரியல. இத்தனை தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு அவங்க கிட்ட கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களா? இதெல்லாம் தான் ஒரு கேள்விக்குறி. உறுதியா இங்க நிறைய செஞ்சிருக்காருண்ணா, இங்க நிறைய செஞ்சிருக்காரு. இங்க போய் பாருங்க, கொளத்தூர் தொகுதியில
எவ்வளவு பெரம்பூர் தொகுதி கேக்குறேன். எல்லா இடத்துலயும் பாருங்க, அவ்வளோ ஸ்கூல் இதோ தாலுகா ஆபீஸ் எல்லாத்தையும் பாருங்க. அவர் விஜய் பெரம்பூர்ல நிக்கிறத விட கொளத்தூர்ல மு க ஸ்டாலின் நேத்து நிக்கிறது நல்லா இருக்கும். டஃப் ஃபைட்டா இருக்குமா? அப்படிதான் மோதணும் அப்பதான் யாரு வெயிட்னு தெரியும். வட சென்னை வந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு கோட்டை. பெரம்பூர் தொகுதியில விஜய் போட்டி போட ஜெயிச்சிருவாங்க கன்ஃபார்மா சொல்றாங்க. முடியாது, எப்படி சொல்றீங்க? வாய்ப்பு இல்லை. இது வந்து திமுகவுடைய கோட்டை. பெண்கள் மத்தியில ஆதரவு இருக்கு, இளைஞர்கள் மத்தியில ஆதரவு பெண்கள் இருக்கு. மத்தியில அதெல்லாம் ஒரு மாயை தாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. மு க ஸ்டாலின் தான் போட்டு அதுதான் எங்களுக்கு. பெரம்பூர் தொகுதியில யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். ஆனா விஜய் போட்டி போறான்னு சொல்றாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவரு தான் ஃபர்ஸ்ட் டைம் வராதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. உங்க பெரம்பூர் தொகுதியில யார் போட்டி போட்டு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தான். திமுக போட்டிட்டா ஜெயிக்கலாம். மகளிர் போக்குவரத்து, நான் முதல்வன் திட்டம், காலையில் சத்துணவு இது, மாதமான 1000 ரூபாய் செஞ்சிருக்காங்க. அதை வச்சு ஓட்டு கேட்டால் அவங்க ஓட்டு விழும். திமுக தான் வரணும். அடுத்தது மு க ஸ்டாலின் அவர் தான் வரணும். காலேஜ் பசங்களுக்கு காசு கொடுத்துருக்காரு, மகளிருக்கு காசு கொடுத்துருக்காரு. அதனால நீங்க பலன் அடையீங்க. பல நடைகிறமே, அதனால மு க ஸ்டாலின் தான் வரணும். ஆமா, விஜய் வந்தாரா நல்லது செய்வார் எல்லாம் ஊரே சொல்லுதாப்பா. ஊரே சொல்லும் போது எல்லாத்தான் நான் குழந்தை குட்டி எல்லாம் பிகில் அடிட்டேன். பீன் சின்ன பையன் பேரன் இல்ல, வீட்டுக்கு ஒரு இளைஞர் இருக்காங்க, அவங்க வந்து பேரண்ட்ஸையும் கன்வின்ஸ் பண்றாங்க. அதெல்லாம் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அன்னைக்கு பையன்கிட்ட சொல்லுவாங்களே தவிர வாட்டு சாவடியில போய் ஓட்டு போடுறப்போ உதயசூரியனுக்கு தான் போடுவாங்க. டிஎம்கே வில் வின். விஜய் வந்து தொகுதி பக்கமா வரமாட்டாரு, வீட்டுல இருந்து அரசியல் பண்றாரு, பாதிக்கப்பட்ட மக்கள் கூட வீட்டுல வச்சு பாக்குறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு மேலனா வரணும்னா அவரு இவ்வளவு நாள் அவர் வரல. எல்லாருமே அவரு வருவாருன்னு சொல்லியிருந்தாங்கிறாங்க, ஆனா வந்த பாடு இல்ல. இதுக்கு மேலயும் வரலன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்துதானே ஆகணும் நான் மக்களை. வருவே இல்லைன்னா இப்ப என்ன நிலைமை இப்ப பாக்குறீங்க, இப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தா தானே அவருக்கும் தெரியும் இந்த அளவு மோசமா இருக்குதா இடம். தொகுதிக்கு வருவாரா? தொகுதி வரமாட்டாரு. தொகுதியில் ஸ்டாலின் தான் வருவார். ஏன் விஜய் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நம்பிக்கை இல்லை, வர்றது நம்ம ஸ்டாலின் தான் வருவார். அவர் வெளியே வரட்டும் முதல்ல, அப்ப பாத்துக்கலாம். வெளியே வந்து மக்களை வந்து பாருங்க. களத்துக்கே வராம ஓட்டு வாங்கிட முடியுமா? முடியாது, வாங்க முடியாது. அதெல்லாம் நான் மக்களை எங்களுக்கு பிடிச்சிருக்குது. விஜய் வந்து செய்வார், கண்டிப்பா செய்வார். என்ன பண்ண முடியும்? வர முடியலன்னா அவர் என்ன சூழ்நிலை இருக்கிறாரு? என்னன்னா பிரச்சனை மேல பிரச்சனை வருது அவருக்கு. ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனை வரக்கூடாதுல்ல. எவ்வளவு பிரச்சனை தான் தர முடியும். அதான் யாரும் தப்பு செய்யாதவங்க யாரும் இல்லை. எல்லார் வீட்லயும் தப்பு நடக்குது தான் நடக்குது. நம்ம இங்கிட்ட வந்ததை நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம மட்டும் இல்ல, அநேக பேர் மக்கள் வந்து சொல்லத்தான் விரும்புறாங்க. வரதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். விஜய் வந்து வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றாரு, வீட்டுக்கு வெளியே வரமாட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு. அப்படி பாருங்க, வந்தா கூட வேஸ்ட் தான் இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும். அவர் வந்து வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அரசியல் பண்றாரு, வெளியே வரமாட்டாரு, பாதிக்கப்பட்ட மக்களை கூட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அதுதான் முக்கியத்துவம். வீட்டுக்குள்ள வந்து அரசியல் பேசுறாரு. 41 பேர் இறந்தது கூட அவர் வந்து அவரு போய் பார்க்கல, அவரு வர வச்சுதான் பார்த்தாங்க. எப்படி அது ஏத்துக்கிட்டதா? அதெல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குங்க, நான் ஒவ்வொரு கிராமத்துக்கு வரேன்னு சொல்றாரு. அது எப்படின்னா இப்பவே முடியல. இன்னும் இந்த வெறும் ஆக்டரா இருக்கும் போதே வந்து பார்க்க மாட்டோம். இன்னும் சிஎம் ஆச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா போஸ்டிங் வேற. சுத்தமா வராத போயிட்டாருன்னா எப்படின்னா வெளியே வந்தாதான் சந்திச்சாதான் தெரியும் அவரு என்ன பண்ண போறாரு ஏதுன்னு எல்லாமே தெரியும்ல. என்ன செய்யறாருன்னு அவர் சொல்லணும், எல்லாமே இருக்கு. மக்களை கவருவதற்காக அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் அரசியலா பேசியிருக்காருன்னு பாக்குறீங்க? மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் இவரும் சொல்லிக்கிறாரு. புதுசா எதுவும் சொல்லல.